தனக்குன்னு சொத்தை சேர்த்து வச்சுட்டு இவங்களுக்கு வந்து ஆட்சிக்கு வந்தோடனும் அப்புறம் முதலமைச்சர் சீட்டு கனவு தான் அப்படி சொல்றாங்க. அது யாரை விட்டு சொன்னது திருமாவளவன்? அதாவது பொதுவான கருத்து. பொதுவான கருத்து. அப்போ அது உதயநிதிக்கும் பொருந்தும் எடுத்துக்கலாமா? உதயநிதி வந்து அவருடைய வரலாறு என்ன சார் வரலாறு? குடும்பத்துல பிறந்ததுக்காண்டியே வரலாறு ஏங்க? ஒரு குடும்பத்துல பிறந்ததுக்கு வரலாறு சாதாரண கிடையாது. முதலமைச்சர் பொதுவான கருத்துனா எல்லாருமே எப்படி பொதுவாக நீங்க தான் சொன்னீங்க. இல்ல இது முரணா இல்லையா? உங்களுக்கே தெரியல முரணா இல்லையா? அதுவே முரணா இல்லையாங்க? இல்லையே எப்படி வரல? பொதுவான கருத்து திருமாவளவன் அவர்கள் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் சினிமா தப்புன்றீங்க. திருமாவளவன் அவர்களும் நடிச்சிருக்கிறாங்க. ஏங்க அவர் நடிக்கிறாங்க, நான் கூட தான் நடிச்சுக்கிறேன். அடித்தட்டு மக்களின் ஆவேசம் பெருகும், அதில் ஆளும் கும்பலின் ஆணவம் கருகும். ஆளும் கும்பல்னா திமுக சொல்றீங்க? யாரா இருந்தாலுங்க திமுகவே சொல்றீங்க. இதுக்கு முன்னாடி வேற யாரும் ஆள் இல்லையா? அவங்களுக்கு மட்டும் அவங்க ஓட்டு போட்டுருவாங்க, அவங்க நிக்கிறத நாங்க ஓட்டு போட்டு. இதுல என்ன பார்க்கப்படுது? எங்க கூட்டம் இல்லை, நாங்க கூட்டணி வச்சுட்டு அவங்களும் ஜெயிச்சுக்கிறாங்க. அந்த சார் அந்த அதே அதிமுக அந்த அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது சொல்றேன் அதே கூட்டணி. அதனால தான் வெளியே வந்தோம். சொல்லி நம்ம என்ன சொல்லி கூட்டணி வச்சோம்? யாருக்கிட்ட? அதிமுக நம்ம என்ன சொல்லி கூட்டணி? என்ன சொன்னேன்? நாங்க உங்களுக்கு பக்கத்துல வந்து உட்காந்துக்குவோம், தினத்தோறும் வந்து பார்ப்போம் அப்படி சொன்னோம். நான் அப்படி சொல்ல வரல. வேற சரி அவங்க செய்யல, நீங்க அப்ப அதே கூட்டணி கூட நம்ம போறோமே. யாருக்கிட்ட? அதே திமுக. அவங்க நாங்க எங்க தலைவர் அன்னைக்கு என்ன தெரியுமா நம்ம அன்னைக்கு என்ன தெரியுமா சொல்றாரு எங்க தலைவர்? இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? இப்பயும் சொல்றோம். இல்ல இப்பவும் நீங்க சொல்லுங்க சார். நீங்க இருக்கிற நெறியாளர் இருக்கீங்களா சார்? நீங்க சார் நெறியாளர் நீங்க இருக்கிறீங்களா? ஊடகம் இருக்கிறீங்களா? ஊடகம் போய் பஞ்ச நிலத்தை நீங்க வைத்துக் கொண்டு தராமல் இருக்கு கேளுங்க. நீங்க கூட்டணி அதிகார பவர்ல இருக்கீங்களா? எத்தனை 4 எம்எல்ஏ வச்சிருக்கீங்க, 2 எம்பி வச்சிருக்கீங்க சார். நான் அப்படிதான் கேட்கணும் எங்க சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு பேச இருப்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் செய்தி தொடர்பாளர் தூகா பகலவன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சார். திருமாவளவன் அவர்கள் வந்து நேற்று பேசிய பேச்சு திரு விஜய் குறித்தும், அதுக்கப்புறம் தனிப்பட்ட முறையில் ஒரு கட்சி தலைவராகிற முறையில் அவரும் பேசிய பேச்சுக்கள் நம்ம பார்த்துருக்கோம். இல்லை என்னன்னா, முதல்ல அந்த விஜய் குறித்து ஒரு விமர்சனம். நம்ம கட்சி தொடங்கும் போதே நம்ம எல்லாரும் என்ன சொல்கிறோன்னா, புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிற வரவேற்கிறோன்னு சொல்லி எல்லா தலைவர்களும் பேசுகிறோம். ஆனால் அதை தாண்டி அதுக்கப்புறம் செயல்படும் போது இந்த மாதிரியான விமர்சனங்கள் என்ன காரணம்? திருமாவளவன் அவர்கள் வைக்கக்கூடிய காரணம் என்ன? விடுதலை சிறுத்தைகள் விஜய் அவர்கள் கட்சி தொடங்கிய தொடக்கத்திலிருந்து வாழ்த்துக்களை தான் சொல்லி கொண்டிருக்கிறோம். அவர் முதலாய் அவருடைய கட்சி அறிமுக கூட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்திருக்கிறார். தமிழ்நாட்டில் நாங்கள் எப்படியெல்லாம் இந்த அரசியலை நகர்த்த போகிறோம், கூட்டணி கட்சிகளுக்கு என்ன மரியாதை செலுத்த போகிறோம் அப்படி என்பதெல்லாம் பேசினாங்க. அதில் வந்து ஒரு கட்சி தொடங்கி இன்னும் நம்ம வந்து என்ன தெரியல, அதுக்குள்ளேயும் முழுமை அடைந்தது போல் பேசுவது என்பது பொதுவாக தவறு அப்படின்னு சுட்டி காட்டுற இடத்த தான் நம்ம சொல்லியிருக்கிறோமே தவிர விஜயை வந்து விமர்சனம் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் கிடையாது. அதுவும் எங்கள் தலைவர் இன்னொன்று சொல்லியிருப்பார், நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்கன்னா ஆளும் கட்சின்னு உங்களை விடாது, உங்களை வந்து சேதப்படுத்திடும் அப்படின்றத ஒரு அறிவுரையாக தான் சொல்லியிருக்கிறாரு. அது விமர்சனமாக வந்து பார்க்குற பார்வை வந்து முற்றிலும் தவறு. இன்னொன்று, நேற்று வந்து எங்கள் தலைவர் வந்து பேசின பேச்சுக்கள் வந்து எங்கள் தொண்டர்களுக்கு எங்கள் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு தெளிவுபடுத்துறதுக்காக சொல்லியிருக்கிறார். அந்த மக்களுக்கு பொதுமக்களுக்கு ஒரு தெளிவுபடுத்துகிற மனநிலையை உருவாக்கி இருக்கிறார். அதை இப்படி எடுத்துக்கலாமா? எப்படி நம்ம இப்போ ஏன்னா தொடர்ந்து நாம் தமிழர் கட்சி சேர்ந்தவர்களாக விலகுதாக பல்வேறு கட்சிகள்லேருந்து விலகி மாற்று கட்சிக்கு போகிறாங்க. நம்ம கட்சியை வலுப்படுத்துக்கும் இங்கேருந்து பெயரக்கூடாதுங்கிறதுக்கு மாட்டி ஒரு அறிவுறுத்தலாக எடுத்துக்கலாம். அது வந்து தமிழ்நாட்டு அரசியலில் விடுதலை சிறுத்தைகளை போன்ற ஒரு கொள்கை பிடிப்போடு இருக்கிற தொண்டர்களையும் பார்க்க முடியாது. விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற அரசியல் யுத்திகள் வந்து எந்த கட்சியிலுமே கிடையாது. தினந்தோறும் அவதூறுகளை கூட்டணியில் இருக்க கட்சியில் இருந்தாலும் கூட்டணின்றதுக்கு நான் போகல. விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற அடக்குமுறை தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிக்கு வேற எந்த கட்சியும் கிடையாது. தினந்தோறும் ஒரு அடக்குமுறை யாரால வருது? மக்களால். சாதி ரீதியாக நேற்று பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் பாமக வந்து ஒரு மாநாடு நடத்துகிறாங்க. அந்த மாநாட்டு இடத்துலேயே விடுதலை சிறுத்தைகள் கொடி கம்பத்தை வெட்டி சாய்க்கிறாங்க. இப்போ ஒவ்வொரு நாளும் ஒரு நாள் வந்து சேரி பகுதி வாழ் மக்களை வந்து குடிசையை கொளுத்திருப்பாங்க. பைக் ஓட்டின்னு புல்லட்டு ஓட்டின்னு போனால் 2 கையை வெட்டிட்டாங்க. கல்லூரியில் படிக்கிறான் கழிவறையில் கொண்டு விட்டாங்க. இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்வுகள் ஒரு அடக்குமுறை வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியதே இருக்கும். தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கு யாருக்குமே இல்லை, விடுதலை சிறுத்தைகள் மட்டும்தான் இருக்குது.
இதுக்கு முன்னக்கூட்டியில் நடந்ததை விட இந்த முறை அதிகமாக நடக்குன்னு சொல்றீங்க. அப்படி இல்லை, தொடர்ந்து நடக்குதுன்னு சொல்கிறேன். இப்போ இருக்குது அப்போ. ஆனால் இல்லை, நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி நியாயமான கேள்வி தான், அது தவறு, முற்றிலும் தவறு தான். நம்ம ஒரு கூட்டணி கட்சியில் இருக்கிறோம், பட் நம்ம எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, ஆனால் ஒன்று நீங்கள் கூட்டணியில் தானே இருக்கிறீங்க பேசலையான்ட்டு. அதாவது மத்திய அரசு நிதி கொடுக்கலன்னு சொல்லி நம்ம கேட்கலையா, பாஜக மாநில தலைவராக இருக்கீங்க, போய் வாங்கி கொடுக்க உங்களுக்கு துப்பு இல்லைன்னு சொல்லிலாம் திரு உதயநிதி அவர்கள் பேசுகிறாங்க. அவர் எம்பியா கூட இல்லை, ஆனாலும் சொல்கிறாங்க ஒரு சில விஷயம். அவங்க கட்சியில் எம்பி இருக்காங்களா? இருக்கிறாங்க. நான் தமிழ்நாட்டில் இல்லைல்ல. தமிழ்நாட்டில் ஏங்க திமுக தமிழ்நாட்டில் தாங்க இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் திமுக தான் இருக்கு. அதான் நான் என்ன சொல்றேன், திரு அண்ணாமலை அவர்கிட்ட கோரிக்கை வைக்கிறாங்க, என்னன்னா நீங்க போய் வாங்கி கொடுக்கலன்னு சொல்லிட்டு. அப்ப அந்த விஷயம் அண்ணாமலை கிட்ட அண்ணாமலை பாஜக தலைவரை தவிர, ஆனா அவர் தமிழ்நாட்டுக்காரர் தானே. தமிழ்நாட்டு மக்களுக்கான ஒரு நிதி பெற்று தருவது அவர் கடமையும் பொறுப்பு இருக்கா இல்லையா? இவங்களுக்கு எல்லாம் இருக்கு இல்ல, இவங்க தமிழ் மண்ணை சார்ந்தவங்க தானே. அதே பொறுப்பு தானே திமுக ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு தானே முக்கிய பொறுப்பு. எங்க குடிசை கொளுத்தினாலும் எந்த இது நடந்தாலும் சட்ட ஒழுங்கு அவங்ககிட்ட தானே சார் இருக்குது. அப்படி தானே கேள்வியாக கேட்பாங்கன்னு சொல்ல வரேன். இல்லை, நாங்கள் திமுக கேட்கக்கூடாது. நாங்கள் எங்கேயும் சொல்லலையே, நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம், திமுக கேட்கக்கூடாது என்ன நாங்கள் சொன்னோமா? உங்களை கேட்க வேணாமா சொன்னோமா சார்? நீங்கள் பத்திரிக்கையாளர் போய் அவரை கேள்வி கேட்கறத நாங்கள் யாராவது போய் தடுத்தோமா? இல்லை மற்ற கட்சிகளில் நீங்கள் பேசாதீங்க நாங்கள் யாருக்கெல்லாம் போய் சொன்னோமா? நாங்கள் இருக்கும்போது நீங்கள் ஏன் பேசுங்க, நாங்கள் யாரெல்லாம் கை நீட்டு கேள்வி கேட்டோமா? இல்லை, அப்போ கூட்டணியில் இருந்தாலுமே மக்கள் விரோத செயலுக்கு நாங்கள் பேசணும்னு சொல்லுவோம் சார். கூட்டணியில் இருந்தாலும் அந்த வன்முறைகள் நடக்கிறது, சாதி அடக்குமுறை இருக்கிறது, சாதி ஒடுக்குமுறை இருக்கிறது, இன்றைக்கும் அந்த நிலை தொடர்கிறது தான் நாங்கள் சொல்கிறோம். இதில் மறுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லையே, நடந்துகிட்டே இருக்கு. ஆனால் நம்ம சொல்லுறோம், அந்த இடத்துல ஒரு பிரச்சனைக்கான தீர்வு கிடைக்க மாட்டேங்குல்ல. அதை அப்போ எப்படி பார்ப்பாங்க மக்கள், உங்கள் கட்சிக்காரங்களே இல்லை? அதாவது விடுதலை சிறுத்தைகளுக்கு வருகைக்கும் விடுதலை சிறுத்தைக்கு வருவதற்கு முன்பாகவும் நீங்கள் அந்த கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா 90க்கு முன்பு 90க்கு பின்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90க்கு முன்புகள் இருந்த சம்பவங்கள் இப்போது இல்லை. 90க்கு முன்பு பார்த்த இந்த பட்டியலின மக்களுடைய நிலை வேறு. திருமாவளவன் அவர்கள் வந்த பிறகு வேறு, அந்த நிலை வேறுன்னா வெரி டிஃப்ரெண்ட். இது அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் உங்ககிட்ட நான் பேசுகிறேன் இல்லையா, இந்த மாதிரி பேசுறதுக்கு விடுதலை சிறுத்தைகள் வந்த பிறகுதான் பொறுப்புல இருக்கிறோம்ல. நம்ம சேர்ந்த எம்எல்ஏ எங்க தலைவர் மூலமாக எங்க விடுதலை சிறுத்தைகள் தலைவர், எங்கள் தலைவர் எழுச்சி தமிழரால் மட்டும்தான் அந்த மாற்றம் நிகழ்ந்ததை தவிர அதிமுகவிலேயோ திமுகவிலேயோ கிடையாது. இல்ல, அதே நேரத்தில் திருமாவளவன் அவர்கள் சொல்றாங்க, நாங்க இல்லாம அரசியல் சூழ்நிலை இல்லை. அந்த கூட்டத்தில் தான் பேசிக்கிறாங்க. என்னன்னா, நம்ம தான் முக்கியமான பாயிண்டான ஒரு இடத்துல இருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் நாங்க ஏன் முதலமைச்சர் ஆகக்கூடாது, அந்த கனவு ஆசை எங்களுக்கும் இருக்குங்கிறாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? முதல்ல உண்மையிலேயே 234 தொகுதிக்கும் ஒருவேளை தனித்து நின்றாங்கன்னா விசிக ஜெயிக்குமா? இதை நம்ம எப்படி சொல்ல? ஏன்னா கூட்டணி இல்ல கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டில் சாத்தியப்படும் ஒரு பரவலாக ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கிற நிலையில ஒரு பிளஸ்க்காண்டி, ஏன்னா நம்ம அப்படிதான் பார்க்க. சார், நான் என்ன சொன்னா, விடுதலை சிறுத்தையின் தலைவரும் முதலமைச்சர் கனவு காணக்கூடாதா? காணலாம். நாங்கள் ஆட்சி அமைப்புன்னு சொல்லக்கூடாதா? எங்களுக்கு பெருவாரியான வாக்குகள் இருக்கிறதுன்னு சொல்லக்கூடாதா? இந்த தமிழ்நாட்டு அரசியலிலேயே வாக்காளர்கள் அதிகப்படியாக இருக்கிறாங்க இல்லைன்றது பிறகு வச்சுக்குவோம். ஆனால் தூய்மையாக ஒரே ஓட்டு கூட குறையாமல் வாக்களிக்கக்கூடியவர்கள் பட்டியல் சமூக மக்கள் மட்டும்தான், வேற யாரும் கிடையாது. மேல்தட்டு மக்கள் கிடையாது. அப்போ நம்ம தனிச்சு நின்று போயிடலாமா சார்? ஒரு கூட்டணியில இருக்கிறோம், பல்வேறு குற்றச்சாட்டுகள் வருது, நம்ம கூட்டணியில இருந்துமே பல விஷயங்கள் நடக்குதுன்னு சொல்றீங்க. அப்ப நம்ம தனிச்சு செயல்பட்டு பெற வேண்டியதுதானே? அது ஏன் எங்களுக்கு ஒரு கால அவகாசம் தேவைப்படுது, எங்களுக்கு புரிதல் வேணும், எங்களுக்கு எப்படி மக்கள்கிட்ட போய் இன்னும் சேர்க்கணுன்ற எங்களுக்கு கால அவகாசம் வேணும். நாங்கள் நினைக்கிறோம். அப்ப அதற்கான சூழல் இப்ப இல்லை, ஒத்துக்கிறீங்களா? அதுக்கான சூழ்நிலை இல்லைன்னு சொல்ல சார். நாங்கள் இன்னும் கொஞ்சம் மக்கள்கிட்ட வேலை செய்யணும்னு நினைக்கிறோம். நாங்கள் எடுத்த உடனே நாங்கள் மந்திரி ஆகிடுவோம்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். அப்படி கனவுக்கு நாங்கள் கிடையாது. அதில் தான் நாங்கள் முரண்படுறோம். மக்கள்கிட்ட மக்கள் பணி செய்யாமல் உடனே நேராக போய் இங்கே உட்காந்துருவேன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். மக்கள் எங்களை புரிந்து கொள்ள வேண்டும், மக்களுக்கு நாங்கள் என்ன செய்யணும்னு அவங்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு எங்களுக்கு தன்னர்ச்சியாக வரும், அப்போது எங்களுடைய பலம் தெரியும், அப்போது நாங்கள் நினைக்கிற இலக்கு கிடைக்கும்ன்றதை நாங்கள் நினச்சி வச்சுருக்கிறோம். அது எல்லா கட்சியும் நினைக்கலையே. இல்லை, எல்லா கட்சியும் நினைக்கலையே. வந்தவங்களாம் நாங்கள் முதலமைச்சர் சொல்லிட்டாங்களே, நாங்கள் அப்படி சொல்லலையே. வந்தவங்க நாளைக்கு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறோம், அவர் முதலமைச்சர்ன்றாரு. நாளைக்கு ஒருத்தர் ஒரு படம் நடிச்சிட்டாருன்னா உடனே நான் முதலமைச்சர்ன்றாரு. விடுதலை சிறுத்தை 35 ஆண்டு கால வரலாற்றில் இது வரைக்கும் நாங்கள் முதலமைச்சர் நாங்கள் என்றைக்குமே சொல்லலையே. நாங்கள் வரும் ஒரு நாள் அந்த கனவு நனவாகும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போவும் சொல்கிறோம், எங்கள் தலைவர் முதலமைச்சராக வருவார். அதுக்கான களத்தில் நாங்கள் களமாடிக்கொண்டு இருக்கிறோம். அதில் எங்களுக்கு மாற்றுக்கிறது கிடையாது. நீங்கள் கூட்டணியில் இருக்கிறீங்க, அப்படி இருக்கிறீங்க, இப்படி கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம் சார்.
நாங்கள் முதலமைச்சராக வருவதற்கான கால அவகாசம் நாங்கள் பயன்படுத்திக்கிறோம், தேடி கொண்டிருக்கிறோம், மக்களுக்கான பணிகளை செய்து கொண்டிருக்கிறோம். அதுதான் எங்கள் தலைவர் சொல்ற, அடித்தட்டு மக்களின் ஆவேசம் பெருகும், அதில் ஆளும் கும்பலின் ஆணவம் கருகும். ஆளும் கும்பல்னா திமுக சொல்றீங்க? யாரா இருந்தாலுங்க. திமுகவே சொல்றீங்க, இதுக்கு முன்னாடி வேற யாரும் ஆள் இல்லையா? அவங்க ஒரு முதல்ல செழிப்பா அந்த திமுக வந்தவொடனே செழிப்பு போய் மாறி மாறி ஆண்டது அதிமுகவும் திமுக. அதுதான் சார் எங்களுக்கு என்ன சார், யார் ஆளாலும் நாங்கள் ஆளுவோன்னு சொல்கிறோம் சார். யார் வேணாலும் ஆளுட்டோம் சார், நாங்கள் ஒரு நாள் ஆளுவோன்னு சொல்கிறோம் சார். உங்களுக்கு என்ன பிரச்சனை? இல்லை பிரச்சனை இல்லை, தப்பும் கிடையாது, அது எல்லாருடைய உரிமையும் கூட, அது நம்ம மாற்றுகிறது தெரிவிக்கல. இல்லை அது சாத்தியப்படுமா அப்படிங்கிற ஒரு பார்வை. சாத்தியத்தை உருவாக்குறோம் சார், நாங்கள் உருவாக்குறோம். நம்ம 4 எம்எல்ஏ வந்துக்கிறோம். இது வரைக்கும் பட்டியல் சமூகத்தில் 4 சட்டமன்ற உறுப்பினர் பெற்றதே கிடையாது, 2 நாடாளுமன்ற உறுப்பினர் பெற்றதே கிடையாது. ஒரு கட்சி, பட்டியல் சமூகத்தில் இருக்கிற கட்சி தேர்தல் ஆணையத்துடைய சின்னத்தை அங்கீகாரம் பெற்றதே கிடையாது. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் பெற்றிருக்கிறது. வந்திருக்கிற மெல்ல மெல்ல வந்திருக்கோம்ல, கூட்டணியில் இருக்க போய் தானே வந்திருக்கிறோம் சார். எப்படியும் வந்திருக்குல்ல சார், எங்களுக்கு அங்கேயே எங்களுக்கான ஓட்டு எங்களுக்கான ஓட்டு நாங்கள் அவங்களுக்கு போட்டுக்கிறோம், அவங்களுக்கு ஓட்டு எங்க அவங்களுக்கு மட்டும் அவங்க ஓட்டு போட்டுருவாங்க, அவங்க நிற்கிறத நாங்கள் ஓட்டு போட்டுருக்கோம். இதில் என்ன பார்க்கப்படுது? எங்கள் கூட்டணியில் நாங்கள் கூட்டணி வச்சுட்டு அவங்களும் ஜெயிச்சுக்கிறாங்க. அந்த பாயிண்ட் நீங்க வலுவா சொல்றீங்க. ஆமா, நாங்க இருக்கப்பே தான் நீங்களே. ஆமா, நீங்க இருக்கதான் நாங்க சொன்னோம், நாங்க இருக்கதான் நீங்க வந்திருக்கீங்க. எங்க ஓட்டு உங்களுக்கு பரிமாறி இருக்கு சார், உங்க ஓட்டு எங்களுக்கு பரிமாறி இருக்கு. இல்ல நீ சொல்லுங்க. திமுக காரங்களுக்கு தெரிய மாட்டேங்கோ, அதிகாரிகளும் இந்த கொடியேற்ற விடுறது இல்ல, பல்வேறு குற்றச்சாட்டுகள் நம்ம பார்த்துருக்கோம். அவங்களுக்கு மட்டும் அது புரியலையா? அதாவது எங்க தலைவர் நாகரிகமான தலைவர், அரசியலை நாகரிகமாக பேசக்கூடியவர். ஒரு அவதூறு கருத்தையோ ஒருவரை ஒருமையில் பேசுகிற கருத்தையோ இதுவரையில் எங்கள் தலைவர் பயன்படுத்தியது இல்லை. அதை போலவே விடுதலை சிறுத்தைகளாக இருக்கிற பொறுப்பாளராக, எங்களை போன்ற பொறுப்பாளராக இருக்கக்கூடியவர்களை பொறுப்பாக வழிநடத்தக்கூடியவர். அதுவும் மெத்தம் படித்தவர்கள் நாங்கள் எல்லோரும், சும்மா வெறுமனே இல்லை. அதற்காக படிக்காதவர்கள் நாங்கள் குறைத்து மதிப்பீடு சொல்லலை. அந்த போக்கை எங்களை கையாளுவதற்கு எங்கள் கையில் ஒரு புத்தகத்தையே கொடுத்துருக்கிறார், அமைப்பாய் திரளுவோம் சொல்லி. அதை ஒவ்வொரு நாளும் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் பைபிளை படிப்பதை போல கிறிஸ்தவர்களும், இஸ்லாத்தை தழுவி இருக்கிறவர்கள் குரானை படிப்பதை போல நாங்கள் எங்களுடைய தலைவர் எழுதிய அமைப்பாய் திரளுவோம் புத்தகத்தை படிக்கிறோம். அதில் எவ்வளோ செய்திகள் இருக்குது. எங்களை நாங்களே கட்டுப்படுத்தி கொள்வதற்கும், எங்களை நாங்களே வழிநடத்துகிற தடமாக பயன்படுத்திக் கொள்வதற்கும், மக்களிடம் எப்படி ஒரு அணுகுமுறை கையாள வேண்டும் என்பதற்கும், அரசியலை எப்படி பக்குவமாக பேச வேண்டும், எந்த இடத்தில் எதை பயன்படுத்த வேண்டும் என்பதை மிக தெளிவாக எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறார். அதனால் போகிறவங்க யாரோ எங்கள் மாநாட்டில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில விஷயங்கள் எங்கள் தம்பிகளே எடுத்து போட்டிருப்பாங்க. மாநாட்டு திடலுக்கு இருக்கிற அடர்த்தியான 10 லட்சம் மக்கள் திரடி இருக்கின்ற திருச்சிராப்பள்ளி மாநாட்டிற்கு 108 ஆம்புலன்ஸில் ஒரு விபத்துக்குள்ளானவர்களை வண்டியில் ஏற்றிய போது போக்குவரத்து நெரிசலில் சிக்கி கொண்டது. 2 சாலைகளிலும் வண்டி முட்டி மோதி கிடக்கிறது, வாகனம் போக முடியாது. அப்படியே வண்டியை தூக்கி நட வைப்பாங்க சார். அது எல்லா கட்சியிலையும் இப்போ செய்ய, எல்லா கட்சியிலையும் கிடையாது சார், நம்ம அது பார்க்க எல்லா கட்சியிலையும் கிடையாது. நான் சொல்றேன், இருங்க வரேன், கேளுங்க, நான் சொல்றது கேளுங்க. இது வருங்க 108 ஆம்புலன்ஸ். இதுவே கூடுவாஞ்சேரியில் வரும்போது பாமகக்காரர்கள் வண்டி மறித்து கொண்டு வழிவிடாமல் ஆம்புலன்ஸ் ஓடிட்டு தான் இருந்தது. அந்த ஆம்புலன்ஸை கொண்டு வந்து அன்புமணின்னு சொல்கிறாங்க. அந்த அன்புமணி கொண்டு வந்த ஆம்புலன்ஸை அந்த கட்சிக்காரங்க விடலை. முந்தானத்து நடந்த கும்பகோணம் மாநாட்டில் போக்குவரத்து சாலையில் இருக்கிற வண்டியில் இப்போ கூட உங்களுக்கு எடுத்து காட்டுறானே, அதனை போய் காட்டுறேன், உங்களுக்கு எதிரே காட்டுறேன். வண்டியை மறித்து ஒரு வண்டி கூட போக விட மாட்டாங்க. ஒரு அம்மா இறந்து கிடக்குறாங்க, அந்த வண்டியெல்லாம் போகுது, காவல்துறை பார்த்து கொண்டு இருக்குது, அங்கே இருக்கிற பார்த்துக்கிறாங்க, அவங்க போகிறத பார்க்குறாங்க, அங்கே ஒருத்தர் உயிருக்கு பூசலாக கிடக்குறாங்க, ஓர கூட வைக்கல. முந்தானத்தில் நடந்த சம்பவம் சரிங்களா? அதனால் நாங்கள் ரொம்ப பக்குவம் நிறைந்து எங்களை அரசியல் படுத்தியிருக்கிறார் எங்கள் தலைவர். அதனால் நாங்கள் முயலுக்கும் ஆமைக்கும் ஓட்டப்பந்தயம் வச்ச மாதிரி முயல்னால ஓடிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வெற்றி பெற்றது யார்? ஆமை தான் அப்படின்னு சான்று இருக்குங்க. அது மாதிரி நாங்கள் மெதுவாக போனாலும் நாங்கள் ஒரு நாள் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் கொடியேற்றுவோம். நாங்கள் எதையும் சொல்கிறதில்ல, செயலில் காட்டுவோம். அது எங்கள் தலைவர் கரங்களால் சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் ஒரு நாள் இந்த நாட்டை ஆளுகிற கொடியை ஏற்றுவார். அதில் மாற்றுக்கிறதே இல்லை. தனிப்பெரும்பான்மையுடன் கண்டிப்பாக அதில் மாற்றுக்கிறதே இல்லை. இல்லை, அதே நேரத்தில் திமுகவில் நம்ம கூட்டணியில் இருக்கிறோம். அது என்ன பரவலாக என்ன சொல்கிறாங்கன்னா, திருமா அவர்கள் திமுகவில் இருந்தால் தான் திமுகவுக்கும் ப்ளஸ்ஸு, திருமாவுக்கும் ப்ளஸ்ஸு
அதை விட்டு வெளியில வந்துட்டாருன்னா திரும்பவும் மைனஸ் தான் அப்படிங்கிறாங்க. அதாவது அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு கருத்து இருக்கு. அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டதால திருமாவளவன் அவர்கள் வந்து இன்னும் திமுக கூட்டணியில இருக்கிறாருன்னு ஒரு பரவலா பேசுறாங்க. அவங்களுக்கு ஒரு ஒரு கருத்து இருக்கு. இது கருத்து இல்லை சார். இல்லை சார், அவங்க அதான் அவங்க தானே மக்கள் தானே சொல்றாங்கன்னு சொல்றீங்க. யாரோ ஒருத்தர் சொல்றான்னு தானே சொல்றீங்க. எங்க தலைவருக்கு எந்த கூட்டணியில் இடம்பெற வேண்டும் என்கிற அந்த நிலைப்பாட்டை எடுக்கிற ஆற்றல் இருக்கு, அந்த தெளிவு இருக்கு, அந்த புரிதல் இருக்கு. அதனால எங்க தலைவர் எடுக்கிற முடிவு இதுவரையில் தோற்று போனது இல்லை. எங்க போனாலும் நாங்க எங்களை வச்சுதான் அரசியலுக்கெல்லாம் எங்க நின்னாலும் நாங்க வெற்றி பெற வைப்போங்கிறவங்க வந்து நம்ம இந்த கருத்தை சொல்லும்போது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய கருத்து. எந்த கருத்தை? இல்ல, எங்களுக்கு எங்க தலைவர் எங்க போனா நல்லது என்பதை முடிவெடுக்க தெரியுங்கிறீங்க. நீங்க அதே நேரத்தை சொல்றீங்க நாங்க இருக்க போய் தான் திமுகவே ஆட்சிக்கு வந்ததுங்கிறீங்க. அது நம்ம அண்ணா திமுக பக்கம் போனாலும் வரதான போது. அதுதான் சார், நாங்க யாருக்கு சார் அது நாங்க தான் சார் முடிவு பண்ணோம். அதுக்குதான் இந்த கருத்து என்னன்னா திமுக இருந்தா நாங்க வந்து மக்களுக்கு பணி செய்ய வந்துக்கிறோம், அரசியல் செய்யறதுக்கு வரல, பணி செய்ய வந்துக்கிறோம். பணி எங்க இருந்தால் சரியாக இருக்கும். சரிங்களா? அதிமுகவில் கூட்டணி வச்சவங்கெல்லாம் கூட்டணி வைத்துட்டு அவங்க வந்து அந்த 5 ஆண்டு காலம் அதே கூட்டணி தொடர்றாங்களான்னு சொன்னா இல்லை. அது இன்னைக்கு அந்த கட்சி நிலைமை கொஞ்சம் பார்க்கணும். அந்த கட்சி அவர்கள் இருந்தாங்கன்னா சார், அந்த அதே அதிமுக அந்த அம்மையார் ஜெயலலிதா இருக்கும்போது சொல்றேன் அதே கூட்டணி. அதனால தான் வெளியே வந்தோம். என்ன சொல்லி கூட்டணி? அதனால தான் வெளியில வந்தோம். அவங்களை போய் சந்திக்க முடியல, அவங்க கூட ஒரு விஷயத்த பேச முடியல, அவங்க கூட ஒரு இதே திருமாவளவன் அவர்கள் தான் அம்மையார் 1000 பக்கத்துல என்ன பக்கத்துல உட்கார வச்சு பேசிட்டாங்கன்னு சொன்னாங்க. எந்த தலைவர் செய்யாத அவ்வளவு பக்கத்துல எந்த தலைவர் செய்யாதா? இல்ல அவர் தானே சொன்னாரு. எங்க ஒரு பெண்மணி அதுன்றதுனால உட்காந்து பக்கத்துல இருந்தாங்கன்னு சொன்னாரே தவிர எந்த தலைவரும் கிடையாது. அப்படி சொல்லி நம்ம என்ன சொல்லி கூட்டணி வச்சோம்? யாருக்கிட்ட? அதிமுக நம்ம என்ன சொல்லி கூட்டணி? என்ன சொன்ன? நாங்க உங்களுக்கு பக்கத்துல வந்து உட்காந்துக்குவோம், நாங்க உங்களுக்கு தினத்தோறும் வந்து பார்ப்போம் அப்படி சொன்னோம். நான் அப்படி சொல்ல வரல. வேற அதிமுகவுடன் கூட்டணி வைக்கும் போது திமுகவிடம் இருக்கும் பஞ்சமி நிலங்களை மீட்டெடுப்புன்னு சொல்லி தானே திருமாவளவன் அவர்கள் கூட்டணி வச்சாரு. சரி சரி, அதான் நான் சொல்றேன். அதை யார் செய்யணும்? யார் செய்யணும்? இப்ப கூட்டணியில இருக்கிறீங்க சார், யார் செய்யணும்? அதிமுக முதலமைச்சராக இருக்கவங்க வந்து அவங்க செய்யணும். அன்னைக்கு வெற்றி பெற்றாங்களா? யாரு? இல்ல, அன்னைக்கு நம்ம கூட்டணி வைக்கும் போது வெற்றி பெற்றாங்களான்னு கேட்க நீங்க தான் சொல்லணும். வெற்றி பெற்றாங்களே. ஜெயலலிதா 10 ஆண்டுகள் இப்போ தானங்க முதலமைச்சர் ஸ்டாலின் வந்திருக்காரு. 10 ஆண்டு கால அரசியல் அவங்க கையில் தானங்க இருந்தது. அவங்க கையில் தான் இருந்தது, அவங்க தானே செய்யணும். சரி, அவங்க செய்யல. நீங்க அப்ப அதே கூட்டணி கூட நம்ம போறோமே. யாருக்கிட்ட? அதே திமுக. அவங்க நாங்க எங்க தலைவர் அன்னைக்கு என்ன தெரியுமா, நம்ம அன்னைக்கு என்ன தெரியுமா சொல்றாரு எங்க தலைவர்? சிறிதா ஒரு பங்களாவாக அரண்மனையாக இருந்தாலும் சரி, பங்களாவாக இருந்தாலும் சரி, அண்ணா அறிவாலயமாக இருந்தாலும் சரி, பஞ்சம நிலம் இருக்கு என்று சொன்னால் ஆளுகிற ஆட்சியாளர்கள் உங்கள் கையில் தான் அதிகாரம் இருக்கிறது, எடுத்து தாருங்கள், நாங்கள் மகிழ்வோடு பெற்றுக்கொள்கிறோம் சொன்னார். இன்னும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க? இப்பயும் சொல்றோம். இல்ல இப்பவும் நீங்க சொல்லுங்க சார். நீங்க இருக்கிற நெறியாளர் இருக்கிறீங்களா சார்? நீங்க சார் நெறியாளர் நீங்க இருக்கிறீங்களா? ஊடகம் இருக்கிறீங்களா? ஊடகம் போய் பஞ்சம நிலத்தை நீங்க வைத்துக் கொண்டு தராமல் இருக்கு கேளுங்க. நீங்க கூட்டணி அதிகார பவர்ல இருக்கீங்களா? எத்தனை 4 எம்எல்ஏ வச்சிருக்கீங்க, 2 எம்பி வச்சிருக்கீங்க சார். நான் அப்படிதான் கேட்கணும். எங்க ரவிக்குமார் அவர்கள் வந்து இன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. அதாவது ஆதி திராவிட மக்களுக்கான ஒதுக்கிய பங்கில் ஒதுக்கிய பணத்தில் இவ்வளவு பணம் செலவு பண்ணி இவ்வளவு பணம் மீதம் இருக்கிறது, இந்த மக்களுக்கு முறையாக போய் சேரவில்லை இன்னைக்கு சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு அதெல்லாம் நீங்க பார்க்க மாட்டீங்க. யாருன்னா ஒரு சோசியல் மீடியாவில் போட்டு சொல்றது. அதாவது சொல்றாங்க, ஆனா செய்யறாங்களா? யார் சார்? கேட்கறோம் உங்ககிட்ட. சொல்லத்தான் சார் முடியும். நாங்கள் சொல்றது தான் இருக்கிறோம். சொல்ற இடத்துல இப்போ வரைக்கும் இருக்கீங்க. ஏசி காப்போம். ஆமா சார், சொல்ற இடத்துல தான் சார் இருக்கிறோம். நாங்கள் போயிட்டு நாங்களே கையெழுத்து போட்டுக்க முடியாதுல்ல. ஆனா உங்க பேச்சே மதிக்கல. இல்ல, இப்போ நீங்க வேலை செய்றீங்க, நீங்களே போய் செக்ல கையெழுத்து போட்டு நீங்க. இல்ல சார், அது உண்மைதான் சார். நம்மகிட்ட 4 எம்எல்ஏ இருக்கிறோம், 2 எம்பி. அதான் சொல்றேன் சார். சட்டப்பேரவையில் பேசுறோம், இந்த கோரிக்கை வைக்கிறோம், அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படுதுன்னு சொல்றாங்க, நடைமுறைப்படுத்துவாங்க, காத்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நாங்கள் எத்தனையோ கோரிக்கைகள் வச்சிருக்கிறோம். ரெட்டமலை சீனிவாசனுக்கு மணிமண்டபம் கட்டினா அச்சிறு பக்கத்தில் மணிமண்டபம் கட்டிக்கிறாங்க. நம்மளுடைய அயோத்தாஸ் பண்டிதருக்கு ஒரு மணிமண்டபம் கட்டின்னு சொல்லியிருக்கிறோம், கட்டித்தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது மாதிரி ஒவ்வொன்றா சொல்லும்போது மணிமண்டபம் கட்டுறதெல்லாம் கோரிக்கையா இல்ல அதை தாண்டி மக்கள் பிரச்சனை இப்ப கரண்ட்ல நடக்குது ஒரு கோரிக்கையா? அவங்கெல்லாம் மணிமண்டபம் கட்டப்படணும் தலைவர்களுக்கு. இல்ல அவங்க சாதாரண தலைவர் கிடையாது. நிச்சயமா சார், அது உழைக்கப்பட்ட தலைவர்கள். நிச்சயமா திராவிட நாடை கொண்டு வந்தவர் அயோத்தாசி பண்டிதர், ஒரு பைசா தமிழ் ஏடு நடத்தியவர். தமிழுக்கு கோரிக்கை வைக்காம செய்யணும் திமுகவோட கடமை. செய்யலையே, புதைச்சிட்டாங்க. திமுக அதிமுக எல்லாரும் தான் 2 பேர் தான் புதைச்சிட்டாங்க.
அதனால் நாங்கள் தோண்டி எடுத்து வந்துடுறோம். இந்த 4 சட்டமன்ற உறுப்பினர் பார்த்தா தோண்ட முடிஞ்சது. இல்லைன்னா நாங்கள் வெளியிலேயே கத்தி கிடக்க வேண்டியது தான். அது சட்டப்பேரவை பேசினா தான் நடைமுறைப்படுத்த முடியுது. அதனால் இன்னும் நாங்கள் வந்து மேலும் மேலே வருவோம், மேலும் சில விஷயங்களை தோண்டுவோம், எடுத்து வந்து கண்முடன் நிறுத்துவோம். அது வரைக்கும் எங்கள் போராட்ட காலம் ஓயாது. அது எங்களுக்கு அதுதான் நான் தொடக்கத்திலே சொன்னேன். இல்லை, அதே நேரத்தில் திருமாவளவன் அவர்கள் வந்து பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி தான் விஜய் அவர்களை குறித்து விமர்சனம் தான். அந்த விமர்சனத்தில் வந்து யாரும் விஜய் குறித்து என்ன விமர்சனம் பண்ணாரு? ஓகே, விஜய் குறித்து என்ன விமர்சனம் பண்ணாரு? இல்லை, மறைமுகமா சாடினாலா நேரடி இல்லை, நீங்க சொல்லுங்க. என்ன விஜய் குறித்து என்ன விமர்சனம் என்ன சொன்னாருன்னா, வராங்க எல்லா சொத்தையும் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த இடைப்பட்ட ஓய்வு பெற்ற காலத்தில் வந்து தனக்குன்னு சொத்தை சேர்த்து வச்சுட்டு இவங்களுக்கு வந்து அப்போ ஆட்சிக்கு வந்துடணும் அப்புறம் முதலமைச்சர் சீட்டு கனவு தான் அப்படி சொல்கிறாங்க. அது யாரை வந்து சொன்னது திருமாவளவன்? அதாவது பொதுவான கருத்து. பொதுவான கருத்து. அப்போ அது உதயநிதிக்கும் பொருந்தும் எடுத்துக்கலாமா? உதயநிதி வந்து அவருடைய வரலாறு என்ன சார் வரலாறு? அவரு பாரம்பரியமாக ஒரு திராவிட கட்சி திமுகவுடைய குடும்பத்திலேருந்து பிறந்து வந்து வருகிறாங்க. குடும்பத்திலேருந்தே வந்திருக்கிறாரு. அவருக்கு என்ன வரலாறு இல்லைன்னு சொல்கிறீங்க? குடும்பத்தில் பிறந்ததுக்காண்டியே வரலாறு அப்படி சொல்கிறீங்களா? ஏங்க, ஒரு குடும்பத்தில் பிறந்ததுக்கு வரலாறு சாதாரணம் கிடையாது. அப்படி பார்க்குற பார்வையில் கோளாறு இருக்குது. நான் இருக்கிறேன்னு சொன்னால், நான் என் குழந்தைய விட்டுட்டு 1 வருஷம் ஜெயிலில் இருந்தேன். என் பச்சை குழந்தைய விட்டுட்டு நான் ஜெயிலில் இருக்கும்போது என் குழந்தையோட நிலைப்பாடு என்ன வந்திருக்கும்? பால் வாங்கி தரதுக்கு ஆள் கிடையாது. இதே கஷ்டத்தை திரு உதயநிதி பட்டாருங்கிறீங்க. உதயநிதி இன்னைக்கு பார்க்குற உதயநிதி அவர் அன்னைக்கு நீங்கள் பார்த்தது அன்னைக்கு ரொம்ப கஷ்டத்தில் இருந்தாங்க. ஆமாம். வேற வேற சொல்லுங்க. அவங்க வீட்டில் யார் கல்வியாளர்கள்? நிறைய கல்வியாளர் நல்லா படிச்சுக்கிறாங்க. யார் சொல்லுங்க? இல்லை, பால் வாங்க. இல்லை, நீங்கள் சொல்லுங்க சார். அவங்க வீட்டில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் மறைந்த கலைஞர் அவங்களுடைய வாரிசுகள் பெரிய பட்டதாரிகள்லாம் யார் சொல்லுங்க? யாருமே படிக்காதவங்களா? படிக்காதவங்க தாங்க. பெரிய பட்டதாரி கிடையாதுங்களே. எனக்கே இப்போதான் தெரிஞ்சுங்க, எடுத்துப்பாங்க. ஸ்டாலின் அவர்களும் படிக்காதவர்கள். கனிமொழி என்ன படிச்சிருக்காருப்பா? ஸ்டாலின் பிஏ படிச்சிருக்காரு சார். கனிமொழி என்ன படிச்சிருக்காங்க? ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி பெரிய பெரிய படிப்பு படிச்சிருக்காங்களா? சிரமப்பட்டு சார் வந்துருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கஷ்டப்பட்டு தான் வந்துக்கிறாங்க. அரசியல்வாதிகள் அத்தனை பேருமே அண்ணாவிலிருந்து எல்லோருமே வறுமை கோட்டு கீழே வந்தவங்க தான். அப்போ இது வந்து பொதுவாக சொல்லப்பட்ட கருத்து. திருமாவளவன் அவர்கள் பேசின கருத்து இது பொதுவாக எல்லாரும் வந்து எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சுட்டு திடீர்னு வந்து உட்காந்துக்கிறாங்க முதலமைச்சர் ஆகணும்னு நினைக்கிறாங்க. அது வந்து உதயநிதிக்கு பொருந்தாதுங்கிறீங்க. போனீங்க அதாவது ஏங்க உதயநிதின்ற அந்த வீட்டில் முதலமைச்சர் பொதுவான கருத்துனா எல்லாத்தையும் பொருந்தும். எல்லாருமே எப்படி பொருந்தும்? நீங்க தான் சொன்னீங்க. இல்லை, இது முரணா இல்லையா? உங்களுக்கே தெரியல முரணா இல்லையா? அதுலேயே முரண் இல்லையாங்க? அது முரண் இருக்கா இல்லையா? நான் தினந்தோறும் எங்கள் வீட்டில் இருக்கிறேன். எங்கள் வீட்டில் தான் என் பொண்ணு இருக்குது, என் பையன் இருக்கிறாரு. நான் தினந்தோறும் என்ன பேசுகிறது தான் அவங்க காதில் கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. எனக்கு வர ஃபோனில் என்ன பேசுகிறது தான் அவங்க கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. அதுவே அவங்க அரசியல் பயிற்சி. அதுவே அவங்களுடைய அரசியல் பயிற்சி. தினந்தோறும் நான் வந்து பேப்பர் படிக்கிறது, தினந்தோறும் வந்து நியூஸ் பார்க்குறது, அப்பா வந்தாலே வந்து இப்போ அரசியல் பார்க்குறது தான் அவங்களுக்கு மனசில் ஓடிக்கிட்டு இருக்கும். நான் என்ன அரசியல் பேசுகிறோம், என் பசங்க அதை கவனிக்காமல் இருக்கிற மாதிரி தெரியுமே தவிர அவங்க மைண்டில் அந்த அரசியல் ஓடிக்கிட்டே இருக்கும். சரியா? அது அவங்க வந்து அரசியல் வளர்ப்பு. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? என் வீட்டிலேருந்து ஒரு புள்ள வந்து அரசியலுக்கு வந்தால் அது குடும்ப அரசியல். உன் வீட்டிலேருந்து ஒரு பிள்ளைய அரசியலுக்கு வரான்னு சொன்னால், ஏன்டா உன் வீட்டுக்கு இருக்கிற பிள்ளையை கூப்பிட மாட்டேன், என் வீட்டுக்கு இருக்கிற பிள்ளையானா அப்படி ஒரு கேள்வி கேட்பீங்க. இல்லை, அதுக்கு என்ன தெரியுமா பதில்? நான் என்னதான் என் வீட்டு பிள்ளைய வளர்த்துக்கிட்டு அரசியலுக்கு வா கூட்டாலும் காலம் தீர்மானிக்கும், மக்கள் தீர்மானிக்கும். இயல்பாகவே அந்த ரத்தத்தில் வந்து அரசியலுங்கிற குணம் வரும், அவங்க பேச்சில் வந்துடும். அது வெளிப்படையாக தெரிய வந்துடும். அப்படிதான் வராரு. அப்படிதான் ஸ்டாலின் வந்தார். அப்படி சொல்லுங்க. அப்படிதான் வந்தார் ஸ்டாலின். அப்படிதான் கனிமொழி ஸ்டாலின் வந்தார்கள். உதயநிதி அப்படிதான் வந்தாரு. அதான் கேட்குறேன். அப்படிதான் வந்தாரு. உங்களுக்கு வேற மாற்று கருத்து சொல்லுங்க. இல்லையே, இப்படி வரல. பொதுவான கருத்து திருமாவளவன் அந்த நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா, நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா உதயநிதி ஸ்டாலின் சினிமா தப்புன்றீங்க. அத நான் தப்பு வேற எப்படி? வேற எப்படின்ற அந்த கருத்து வேற எப்படி? அப்ப அந்த கருத்து அப்ப எப்படி? அந்த கருத்து அவர் சினிமா நடிச்சு தப்புன்றீங்க. ஒரே நிமிஷம். இல்ல அவர் சினிமா நடிக்காம நேரடியா அரசியலுக்கு வந்து அவர் சினிமா நடிச்சுட்டு அரசியலுக்கு வந்தாரு கேக்குறீங்க. நான் கேட்டது என்னன்னா, திருமாவளவன் அவர்கள் சொன்ன கருத்து என்னன்னா, எல்லாத்தையும் ஆண்டு அனுபவிச்சுட்டு ஓய்வு பெற்ற நேரத்துல வந்து வந்துடுறாங்க. 50 வயசு கிட்டத்தட்ட விஜய் அவர்களுக்கு. அப்ப நான் விஜய் விமர்சிச்சேன். விஜய் தான் வந்தாரா? நான் விஜய் தான் வந்தாரா சார்? அத விஜய் தான் வந்தாரான்னு அப்ப அந்த கருத்து இல்ல விஜய் தான் வந்தாரா நான் கேட்டேன். உதயநிதி வந்திருக்காரு. கேப்டன் விஜயகாந்த் வரலையா? உதயநிதி சிவாஜி வரலையா? அப்ப விஜயகாந்த் ஒண்ணா சார்? உதயநிதி விஜயகாந்த் ஒண்ணா கேக்குறேன். விஜய் வந்து உதயநிதி வந்து அரசியல்வாதிங்க. இல்ல, நீங்க நடிகர் கிடையாது. உதயநிதியை சொல்லும் முதல்ல சொல்றீங்க கேப்டனும் உதயநிதி ஒண்ணா இல்லங்க. இவர் ஆல்ரெடி அரசியல்வாதிங்க. அவர் பிக்ஸட். உதயநிதி பிக்ஸட் அரசியல்வாதி. அவர் அரசியல் ஃபேமிலி. இவர் வந்து சினிமா குடும்பம்னு சொல்லுவாங்க.
இவர் அரசியல் குடும்பம் ஆமா யார் வந்தாலும் நம்ம எடுத்து வர வேண்டியதான் அப்படிங்கிறீங்க. நீங்க ஏத்துக்கிறது உங்க விருப்பம் சார். யார் விருப்பம் இல்ல, மக்கள் ஒரு மக்கள் தானே. நீங்க ஏத்துக்காத அவங்க விருப்பம். ஆனா ஒரு அரசியல் குடும்பம். என் பையனை பார்த்தா சொல்லுவாங்க, அவரு ஒரு அரசியல் இருக்கிற அவங்க பையன், அவரோட பார்க்குறவங்க அவங்க பையன் குடியரசன், அவர் வந்து அரசியல் இருக்கிறாங்க அப்பா, அப்படிதான் சொல்லுவாங்க. அதை கேட்கல, அப்படிதான் எல்லாரையும் சொல்லுவாங்க சார். அது ஒரு பக்கம் இருக்கு, அப்படிதான் சார் சொல்லுவாங்க. திருமாவளவன் அவர்கள் வச்ச கருத்து இது பொதுவான கருத்து தம்பி சொல்றீங்க. பொதுவா வந்து இது மாதிரி சினிமா தளங்கள்ல இருந்து வரவங்க இப்படிதான் வராங்க, மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவங்க வந்து இவ்வளோ தூரம் அரசியல் எத்தினால மக்களை பத்தி சிந்திக்காதவங்க. அரசியல் குடும்பங்க. திரும்ப 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 வாழைப்பழம் கதையை சொல்றீங்க. அவர் எப்பங்க நடிச்சாரு? அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருந்தாரு? விஜய் எப்ப நடிச்சாரு? விஜய் எப்ப நடிச்சாரு? அவங்க அப்பா அரசியல் இருந்தாரா? அவங்க அப்பா டைரக்டர் இருந்தாரு, அவங்க அம்மா பாடகியா இருந்தாங்க. திருமாவளவன் அவர்களும் நடிச்சிருக்காங்க. ஏங்க அவர் நடிக்கிறாங்க, நான் கூட தான் நடிச்சுக்கிறேன். நடிகர் நான் கூட தான் நடிச்சிருக்கிறேன். நான் நடிகன் கிடையாதுங்க. என்ன ஒரு சீன்ல வந்து சும்மா தம்பி இப்படி நில்லுங்க, இப்படி வாங்கன்னு சொல்லி ஒரு எனக்கு தெரிஞ்ச நண்பர் சொன்னார். சரி போய் நின்னேன். நான் கூட சொல்லுவேன், நான் கூட அந்த சினிமாவில் வந்துக்கிறேன்னு சொன்னேன். நான் விஜயகாந்த் சார் படத்துலேயே வந்துக்கிறேன், ஏழை காஜி படத்தில். இப்போ கிண்டியில் எடுத்தாங்க ஷூட்டிங்கு, அப்போ கை கொடுப்பேன். நான் நடிக்கிறேன். நான் நடிகர் கிடையாது. நடிகர்ன்றது உச்சபட்சமான நடிகர் தான் சொல்கிறோம். உச்சபட்சமான ஒரு கதாபாத்திரத்தில் பொது வாழ்க்கைக்கு யாருனாலும் வரலாம் சார். யாருங்க? பொது வாழ்க்கைக்கு வந்து யார் வேணாலும் வரலாம். மக்கள் பொது வாழ்க்கைக்கு யார் வேணாலும் வரலாங்க. யார் வேணாலும் வரத்து தப்பு சொல்ல, வந்தவங்க கருத்து சொல்லுங்கன்னு சொல்றோம், மக்களுக்கு கருத்து சொல்லுங்கன்னு சொல்றோம். நான் உங்களை வர வேணான்னு சொல்லலையே. அப்போ அது விஜய் தான் சொல்லிருக்கீங்க, அப்படி சொல்லுங்க. எங்க விஜய் கிடையாதுங்க, நாங்கள் எல்லாரையும் சொல்றோம். யார் வேணாலும் வாங்க, வரவங்க மக்கள் கருத்து சொல்லுங்க அப்படின்னு சொல்றோம். அதுதான் சினிமா துறையிலிருந்து வரக்கூடியவர்களை நாங்கள் அரசியலுக்கு வேண்டாம் என்று சொல்லவில்லை. நீங்கள் சினிமாவில் பார்த்திருக்கிற பாத்திரங்கள் வேறு, ஆனால் மக்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்து என்பது வேறு. சினிமாவில் இன்னொருவர் எழுதி கொடுப்பதை பேசுவது நடிகர்களுடைய வழக்கம். ஆனால் அரசியலில் இன்னொருவர் எழுதி கொடுப்பதை ஒரு தலைவராக இருப்பவர் பேச முடியாது. அப்படி எழுதி கொடுத்தாலும் அப்படியே கருத்தை நானே ஏத்துக்கிறேன். எழுதி கொடுத்து பேசுறதெல்லாம் ஒரு அரசியல் தலைவருக்கான அழகே இல்லைன்னு கூட நான் எடுத்துக்கிறேன். அந்த எழுதி கொடுத்து பேசுறேன்னு சொல்லிட்டு விஜய் அவர்களாம் நீங்க குறிப்பிடுறீங்க, அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை, வெளிப்படையா சொல்றீங்க, குற்றச்சாட்டை வைக்கிறீங்க. அதே கருத்து என்ன வருதுன்னா, அப்போ இதை ஒரு குற்றமா நம்ம பாக்குறோமே, எழுதி கொடுத்து பேச வர்றோம்னு சொல்லிட்டு பாக்குற பொழுது அப்ப எல்லாருக்கும் அது பொருந்தும் தானே சார்? எல்லாருக்கும் எழுதி கொடுத்து துண்டு யார் சொல்லுங்க அந்த துண்டு செய்து சொல்லுங்க, அதுக்கு ஒரு விளக்கம் சொல்லிடலாம், தெளிவாக சொல்லிடலாம். சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க. யார் நம்ம துண்டு நீங்கள் சொல்லுங்க, துண்டு சீட்டு யார் படிக்கிறா சொல்லுங்க, நீங்கள் சொல்லுங்க, அதுக்கு நம்ம பை சொல்லுவோம். இப்போ வரைக்கும் யாருமே அப்படி எழுதி இல்லை நீங்கள் சொல்லுங்க. அந்த துண்டு சீட்டுக்கும் இந்த துண்டு சீட்டுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுவோம்? துண்டு சீட்டு சார் வித்தியாசம் சொன்னீங்க. ஆமா, என்ன வித்தியாசம் இருக்குல்ல? விஜய் படிக்கிற துண்டு சீட்டுக்கும் இன்னொருத்தர் சொல்ல துண்டு சீட்டுக்கு என்ன வித்தியாசம்? நாட்டை ஆள்ற ஒரு துண்டு சீட்டில் எழுதி படிக்கிறதுக்கும் நாட்டை ஆளாத ஒரு பேசுறதுக்கு என்ன இருக்கு? நாட்டை ஆளுறதுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் குறிப்பு தராங்க, இங்க பிரச்சனை இது இருக்கு, மக்களுக்கு இதை செய்ய வேண்டி இருக்கு. அந்த துண்டு சீட்டு, இது இந்த துண்டு சீட்டு, வேற அது தப்பா? அது தப்பா? அது ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து இங்கே சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குது, இங்கே மக்கள் பிரச்சனை இருக்குது சார், இதெல்லாம் புள்ளி இது இருக்குதுன்னு சொல்லி எழுதி கொடுக்கறதுக்கு தான் அவங்க மாவட்ட தலைவராக இருக்கிறாங்க. அந்த கருத்து எழுதி கொடுப்பது உங்களுக்கு துண்டிச்சிட்டா? நாளைக்கு வழியே போகிறவங்களுக்குலாம் துண்டிச்சிட்டு தருவாங்களா? உங்களுக்கு எனக்கு ஐபிஎஸ் ஆஃபீஸருங்க வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸருங்க உங்களுக்கு எனக்கு துண்டிச்சிட்டு தருவாங்களா? நான் இங்கே உட்காந்துக்கிறேன், வேறு என்ன தம்பி வந்து ஒரு இன்ஸ்டியூஷன்ஸ் தரலாம், அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவர் அரசு துறையை சார்ந்தவர் எனக்கு துண்டிச்சிட்டு தருவாரா? உங்களுக்கு தருவாரா? அதே மாதிரி அவன் விஜய் கட்சிக்கு அவங்க அதுதான் சொல்றேன். இது வந்து அரசு கோப்பு, இந்த துண்டு சீட்டு அரசுடைய கோப்பு. அவருக்கு அரசு கோப்பு இல்லையே, அரசு கோப்பு கிடையாது. பேசக்கூடிய விஷயம் இது. ஆமா, இது அரசு கோப்பு, இது அரசு கேந்திரத்துல வரும், அவருக்கு அரசு கேந்திரத்துல வராது. உங்க பார்வை எப்படி இருக்குதுன்னா கிண்டல் பண்றது, கேலி பண்றது, இவர் வந்து இப்படி இருக்கிறாரு இப்படி இருக்கிற இந்த ஒருமையில பேசுவது, ஒருமையில சாடுவது, ஒரு குறைத்து மதிப்பிட்டு பேசுறது, இந்த போக்கு தான் இங்கே வந்து இந்த தமிழ்நாட்டுடைய வளர்ச்சியை சீர்குலைக்கிறது. அதனால தான் சனாதன சக்திகள் இங்கே சூழ்ந்து வர பார்க்குறாங்க, இங்கே வந்து விழுங்க பார்க்குறாங்க. ஒரு சிந்தனையை குறைத்து மதிப்பிட்டு பேசுறது, ஒருவருடைய ஆற்றலை வந்து கொச்சைப்படுத்தி பேசுவது, ஒல்லியாக இருந்தாக்கா இப்படி இது போடுறது, ஒரு கமெண்ட்ஸ் போடுறது, ஒரு மீன்ஸ் போடுறது, இதெல்லாம் இந்த மீன்ஸ்லாம் போட்டுட்டா என்ன ஆகிடுவீங்க? கிண்டல் பண்ணிட்டா என்ன ஆகிடுவீங்க?
என்ன ஆயிடுவீங்க? யார் சார் பண்றா? போடுறது எல்லாம் உங்கள் சோஷியல் மீடியா தான். யார் பண்றா? உங்கள் சோஷியல் மீடியா தான், டோட்டலி சோஷியல் மீடியா. இல்ல யாரை குறித்து யாரை குறித்து வேண்டாம், யாரை குறித்து யாரும் போடக்கூடாது சார். இல்ல எனக்கு யாரை குறித்து யாரும் போடக்கூடாது சார். யாரையுமே நக்கல் பண்ணக்கூடாது. விசிகாவை யாரும் நக்கல் பண்ணி போட்டாங்களா, திமுகவை யாரும் நக்கல் பண்ணிட்டு போட்டாங்கன்னு சார். திமுக நான் பேச வரல. பொதுவா இந்த தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் ஓகே, நாளைக்கு நீங்க வந்தாலும் இப்படி தான் நான் பேசுவேன். சரிங்களா? இந்த தமிழ்நாட்டுக்கு அவர் தான் முதலமைச்சர், அதிமுகவுக்கும் அவர் தான் முதலமைச்சர், இன்னைக்கு பாஜகவுக்கும் அவர் தான் முதலமைச்சர், எனக்கும் வந்து மோடி தான் பிரதமர். சரிங்களா? எனக்கு நாங்க வந்து இந்தியா கூட்டணி இருக்கிறதுக்காக இல்ல. இப்ப நீங்களே சொல்றீங்க எனக்கும் மோடி தான் பிரதமர் சொல்றீங்க. ஆமா, அதே மோடி அவர்களையும் விமர்சிச்சு போறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு கருத்தை சொல்லிருக்காங்க. ஏங்க விமர்சனம் அப்படி போடுறது தப்புன்னு தானங்க சொல்றேன். யாராவது தப்புன்னு தான் அதான் கேக்குறேன். ஆமா, நாங்க மோடி மட்டும் நீங்க விமர்சனங்க. இல்ல கெட் அவுட் மோடிங்கறத வந்து கார்ட்டூன் மாதிரி அது வந்து கெட் அவுட் மோடின்றது அரசியலா சொல்றாங்க. இது வந்து நீங்க தனிப்பட்ட முறையில தாக்குதலுக்கும் ஒரு அரசியலா சொல்றதுக்கு விசேஷம். அவர் வந்து இந்துத்துவாவை இந்தியை உள்ளே கொண்டு வருவேன், 3 படி கொள்கையை கொண்டு வருவேன்னு சொல்றாரு. அதுக்கு கெட் அவுட் மோடி நீங்க சொல்றது நடக்காத மோடின்னு சொல்றோம். அதே மாதிரி தான் இதுக்கு என்ன பண்ணாரு இவர் வந்து தம்பிள்ஸ் எடுக்கிறது, இருங்க, இவர் தம்பிள்ஸ் எடுக்கிறது, எக்ஸசைஸ் பண்றது, இவர் வாக்கிங் பண்றது, இது அரசியலா? அதிமுக சொல்றீங்களா? நீங்க அதிமுகவோ திமுக அது அரசியலா? நாங்க சொல்றது கெட் அவுட் மோடி சொன்னீங்களா, நீங்க வந்து கோ ஸ்டாலின் சொன்னீங்களா? ரைட், பொலிட்டிக்கலா பேசுங்க, ஏதாவது அரசியலா பேசுங்க, அதில் எங்க மாற்று கருத்து கிடையாது. தனிப்பட்ட விமர்சனம் தேவையில்லைன்னு சொல்றேன். இவர் என்ன சட்டை போட்டுக்கிறாரு, இவர் பனியன் போட்டுக்கிறாரு, இவர் வந்து இது நிற்கிறாரு, இதெல்லாம் தேவையில்லாத மேட்ரு. இது தேவையா? நான் வீட்டில் போனால் சட்டையை ஊற்றுது பனியனோட தான் உட்காருவேன். அந்த நான் பனியனோட ஒரு போட்டோ கூட வர. அதே குற்றச்சாட்டு திரு வன்னியரசு அவர்கள் சொல்றாங்க, விஜய் அவர்கள் மூவ்மெண்ட் அது ஒரு பாஜகவோட அஜெண்டா ஒட்டுது, கிட்டத்தட்ட ஒத்து போகுது அப்படின்னு கூட ஒரு பேட்டியில் இன்னைக்கு கூட கொடுத்துருக்காரு சார். அப்ப அது ஒரு குற்றச்சாட்டு கம்பேரிசன் பண்ணி அவர் ஒரு அரசியலை சார் அவர் ஒரு அதாவது இல்ல உங்க கட்சி தான் அவர் வந்து அவர் என்னது சனாதனமாவது பாயாசமாவது அப்படின்னு சொன்னார் இல்லையா? பாயாசமாவது இது சொல்லும் போது இது வந்து என்ன இது வேற மாதிரி இருக்குது, இது ரெண்டும் வந்து வேற மாதிரி ரூட் இருக்குமா அப்படின்னு. இன்னொன்று வந்து பாஜகவில் இருந்தவங்க நேற்று கூட ஒரு பெண்மணி போய் தாவேக்கால சேர்ந்தாங்க. இப்போ ஒருத்தர் ஒரு சின்ன ஒரு வந்து இது வந்து ஒரு பார்வை தான். இது உங்க கட்சியில இருந்த முன்னாள் ஆதவ் அர்ஜுன் அவர்களும் அங்கே தானே இருக்கிறாரு. அப்போ அவர் அப்பவுமே பிஜேபியில இருந்து அஜெண்டாவை தான் உங்க கட்சிக்கு சேர்ந்தாரான்னு ஒரு பார்வை வரும்ல? எது இல்லை சார், இந்த மாதிரி ஒரு கட்டமைப்பு வந்து எங்களுக்கு தோணுது, பாயாசம் பாசிசம்னு சொல்றீங்க. உங்க கட்சி ஆதவ அர்ஜுனா முதல்ல உங்க கட்சியில இருந்தாரு, அப்ப இன்னைக்கு அவர் அங்க போயிட்டாரு. அப்போ அவர் முதல்ல திட்டமிட்டு பாஜகல இருந்து அனுப்பப்பட்ட ஆள், அதனால தான் வெளியில போயிட்டாரா? போயிட்டாரு. இங்க வந்து இந்த அரசியலுக்கு நம்ம இருக்கு செட் ஆகாதுன்னு போயிட்டாரு. இப்போ அவரும் பாஜக தான். அது அவரை தான் நீங்க கேட்கணும். இல்ல அவர் விஜய் கட்சியில இருக்காரு சார். அத நீ அவரே விஜய் குற்றச்சாட்டு வைக்கிறோம் சார். நீங்க சொன்னீங்க அங்கிருந்து இங்க வந்தாரு சொன்னீங்க, அங்கிருந்து இந்த அரசியல் வந்து இங்க எடுப்படாது, அதனால அவர் போயிட்டு நான் சொல்லி. வன்னியரசு அவர் என்ன சொல்றாருன்னா, நானே சொல்றேங்க, சொல்லுங்க, நானே சொல்றேன், அவர் பாஜகல இருந்து வந்தாருன்னு சொல்றீங்க. பாஜகவுடைய அரசியல் விடுதலை சொல்றேன், பாஜகல இருந்து வந்தாருன்னு நான் கேட்கிறேன், சொல்லல கேட்கிறேன். அவரு எங்கிருந்து வந்தாருன்னா எனக்கு தெரியாது, நீங்க சொல்லிதான் தெரியும் அவர் பாஜகல வந்தாருன்னு சொல்லிட்டு. இங்கே பாஜகவிலேருந்து இங்கே வந்தால் அரசியல் பண்ண முடியாது, விடுதலை சிறுத்தைகளை பொறுத்த வரைக்கும் நிற்க முடியாது. நிறைய பேர் பாஜகவிலேருந்து விடுதலை சிறுத்தைகள் இணையறதுக்கு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் நாங்கள் அதை தான் பாஜகவில் இருந்து வந்தால் விடுதலை சிறுத்தை சேர்க்க மாட்டோம்னு எங்கள் தலையை தெளிவாக சொல்லிட்டார். அங்கேருந்து இங்கே வந்தீங்கன்னா சேர்க்க மாட்டேன்னு சொல்லிட்டார். அது யாராக தான் சேர்க்க மாட்டேன்ட்டார். அது உங்களுக்கு எந்த அரசியல் எங்கள் அரசியல் செட் ஆகாதுட்டார். அதனால் திட்டவட்டமாக பாஜகவிலேருந்து யார் வந்தாலும் விடுதலை சிறுத்தை சேர்த்துக்கொள்ள. வன்னியரசு வந்து விஜயும் பாஜகவும் ஒத்து போகுது, அவங்க கூட ஒரு அஜெண்டா வந்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி விஜய் கூட அப்போ விசிக சேராது அப்படி எடுத்துக்கலாமா? கூட்டணிக்கு போகவும் போகாது. அதை பற்றி எங்க தலைவர் தான் முடிவு பண்ணுவாரு. இல்ல சார், நம்ம பாஜக இருந்து அதாவது மாற்று பாஜக எங்க தலைவர் சொல்லிக்கிறது 2, அதை நாங்கள் எங்க வேணாலும் சொல்லலாம் வெளிப்படையா. பாமகவோடும் பாஜகவோடும் எக்காலத்திலும் விடுதலை சிறுத்தைகள் எக்காலத்திலும் கூட்டணி வைக்காது. அங்க இருந்து வந்தவர்களே சேர்க்க மாட்டோம். எங்க இருந்து? நீங்க தான் பாஜக இருந்து வந்தா சேர்க்க மாட்டோம். அதே நான் என்ன கேட்கறேன்னா, பாஜக இருந்து வந்து நாங்க சேர்க்க மாட்டோம். வன்னியரசு பேசுனது வந்து விஜய் அவர்கள் வந்து பாஜக கூட ஒத்து போற மாதிரி இருக்கு, கிட்டத்தட்ட அவங்களும் ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விமர்சனம். அப்படிலாம் சொல்லி அப்படிதான் சொல்றேன். ஒப்பந்தம் போட்டிருக்காங்க.
வீடியோ இருக்கு சார். ஒப்பந்தம் போட்டு நான் காமிக்கிறேன் வீடியோ. ஒப்பந்தம் போட்ட மாதிரி பேசுறாரு. பேசுறாரு. எங்களுக்கு அதனால சந்தேகம் வருது. ஒப்பந்தம் போட்டாங்கன்னு சொல்லி இருக்க மாட்டாரு. ஒப்பந்தம் போட்ட மாதிரி பேசுறாரு. அப்ப நீங்க கிளைம் பண்றீங்க அவரு பாஜகவோட எழுபடியா செயல்படுறாரு. அவருடைய விஷயங்கள் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு நான் சொல்லுங்க. எங்க துணை பொதுச் செயலாளர் சொன்னது இல்ல, உங்க கட்சி யார் சொன்னா அதுதான் சொல்றேன். அவர் சொன்னது சொல்றேன் நான். அப்ப நாளைக்கு கூட்டணி போனாலும் விஜய் கூட போக மாட்டீங்க. ஏன்னா அவர் பாஜக இல்ல அது எங்க தலைவர் முடிவு எடுக்கிறது. அது தலைவர் முடிவு எடுப்பார். ஆமா, நான் எப்படி முடிவு எடுக்க முடியும்? ஆனா ஒண்ணு நீங்க சொல்ற மாதிரி சொல்றேன். பாஜகவோடு விஜய் கூட்டணி வச்சிருந்து எங்களை கூட்டணி கொடுத்தா நாங்கள் கண்டிப்பாக போக மாட்டோம். வாய்ப்பே இல்லை. பாமகவோடும் பாஜகவோடையும் எந்த கூட்டணி எந்த கட்சி வச்சிருந்தாலும் அந்த கூட்டணியோடு விடுதலை சிறுத்தை ஒரு காலத்தில் இருக்காது. நிச்சயமா சார். தொடர்ந்து தங்களது கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி நன்றி நன்றி.